நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒலிக்கும் எங்கள் இசை இந்த இசைக்கிளை ஈரினை இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர் co-presented by அருண் XLO and NAC Jewelers. இது ஸ்டார் வார்ஸ் battle between the seasons. இந்த வாரம் முழுக்க நம்ம ரொம்ப சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு டே 5 மேட்ச் 1 அண்ட் மேட்ச் 2 ஓட வினர்ஸ் இன்னைக்கு கம்பீட் பண்ண போறாங்க. அண்ட் அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ இந்த ஸ்டார் வார்ஸ் ஓட கிராண்ட் வினர். ஸோ அது யாரா இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மேட்ச் 1 அண்ட் மேட்ச் 2ல நல்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஆனால் அதில் யார் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத வந்து இப்போ நம்ம ஸ்பெஷலாக ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்மளோட மேட்ச் 1ஓட பெஸ்ட் பெர்ஃபார்மர், அதாவது யங் ஒன்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் NAC ஜுவல்லர்ஸ் வழங்கும் 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஒருத்தருக்கு கிடைக்க போகுது. ஸோ அது எந்த பெர்ஃபார்மருக்கு கிடைக்க போகுதுன்றத ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். There is no doubt about best performers, man of the match and men of the match. Doubt illa adu. Yaar adu? Sai Sharan and Satya Prakash. Wow! Match 1 oda best performer of the match goes to Satya Prakash and Sai Sharan. Young ones from the house of NAC Jewelers வழங்கும் 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு gift voucher. ஓகே, மேட்ச் 2 நம்ம ஜூனியர்ஸ்க்கு நடுவில் ஒரு பயங்கரமான பேட்டில் நடந்தது. நம்மளோட சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 டீம் அண்ட் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 டீமுக்கு நடந்த இந்த பேட்டிலில் நம்மளோட சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் 2ல யார் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு ஒன்று கிடைக்க போகுது. அவங்களுக்கு யங் ஒன்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் NAC ஜுவல்லர்ஸ் வழங்கும் 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஸோ அது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றத ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜட்ஜஸ், அது வந்து the best performance னு பார்க்கும்போது அந்த ஒரு இட் வாஸ் நித்யஸ்ரீ வர்சஸ் பரத். அதில் வந்து ஆக்சுவலி ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் நித்யஸ்ரீ அந்த ஸ்வரம் வந்து தப்பாக பாடினால த மேன் ஆஃப் த மேட்ச் இஸ் பரத். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி மேட்ச் 2ல goes to பரத். Young ones from the house of NAC Jewelers வழங்கும் 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு gift voucher. So match 1 and match 2 ஓட best performers யாருன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. So without much delay நம்ம வந்து direct ஃபைனல்ஸ்க்கு போக போறோம். and ஃபைனல்ஸ்ல மோத போற அந்த ரெண்டு டீம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 டீம் vs சூப்பர் சிங்கர் 4 டீம். நம்ம ஃபைனல் மேட்சோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் சோலோ வித் ஹார்மனிஸ். அண்ட் சோலோ வித் ஹார்மனிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்மளோட சூப்பர் சிங்கர் 4 டீம்லேருந்து அரவிந்த் வர போகிறாரு. அண்ட் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 டீம்லேருந்து ரக்ஷிதா வர போகிறாங்க. ஸோ அந்த சோலோ வித் ஹார்மனிஸை ஸ்டார்ட் பண்ணி வைக்க லெட்ஸ் வெல்கம் சூப்பர் சிங்கர் 4 டீம்லேருந்து அரவிந்த். தரும் காடுகளை வேண்டாம், கண்ணீர் தரும் கடல்கள் வேண்டாம், நானும் நவுரங்கவே பூமி வேண்டாம், தேவை எதுவும் தேவையில்லை,
உலகத்தை நான் வாங்கி தருவேனே நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேனே என்னோடு நீ இருந்தாய் உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே நீயும் நானும் பொய் என்றால் காதலை தேடி கொள்வேனே கூந்தல் மீசை ஒன்றாக ஊசி நூலில் தைப்பேனே தேங்காய்க்குள்ளே நீர் போல நெஞ்சில் தேக்கி வைப்பேனே குத்தி குச்சி காதில் ரோஜா பூக்குமா பூனை தேனை கேட்டால் பூக்கள் நீட்டுமா முல்லை குளத்தில் மலராய் மலர்ந்து குழந்தை அருகே குரங்காய் பயந்தேன் என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் நின்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் உயிரோடு நான் இருப்பேனே உயிரோடு நான் இருப்பேன் நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் நான் வாழ மாட்டேனே என்னோடு நீ இருந்தால் அரவிந்த் சித் ஒரு பியூட்டிஃபுல் சிங்கர். அவர் பாடியது ரொம்ப நல்லா நீ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்க. சரணம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுப்பா. தேங்க்யூ சார் ஆர்கெஸ்ட்ரைசேஷன் ரஹ்மான் சார் என்ன சொல்கிறது அவர் பற்றி. ஆல் டுகெதர் ரொம்ப நல்லா இருந்தது. சரணம் இல்லை சௌந்தர்யா பார்வதி உங்கள் போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் டுகெதர் ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். இது பிரியாங்கா ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லைன் ட்ரை பண்ணால் கேட்கணும்னு ஒரு ஆசை. ஜஸ்ட் ட்ரை பண்ண எந்த சார்? ஃபர்ஸ்ட் லைன். என்னோடு நீ இருந்தாய் தாராரா நீரா. ஒரு சஸ்டெயின் பண்ண என்னோடு நீ இருந்தா என்னோடு நீ இருந்தா தாரா. நான் நிஜமா வாங்க வந்துடுவேன் சார். நீங்க நேம் அந்த அந்த பேக் ரெடி பண்ணுங்க. யா 50,000 யா. அது பிரியாங்கா சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அது 5 பார் தாண்டிடுச்சு, அதனால 50,000. வெரி குட். ஓகே, நாளைக்கு வந்துடும். தேங்க்யூ சார். என்னமா பாடுற பிரியாங்கா. ஓகே சார். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அப்படியே வந்து காசு கொடுக்கும் போது வந்து அந்த விஷயத்தை அப்படியே அவர் கழிச்சு விட்டுருவாரு. ஸோ நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க டீம். வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கேப்பில் நானும் வந்து உங்களோட சேர்ந்து லைட்டாக பாடின மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ உங்களோட ஆப்போனன்ட் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா நம்மளோட சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 டீம்லேருந்து ரக்ஷிதா வராங்க. ஸோ ஜோரா காய்தரி, லெட்ஸ் வெல்கம் ரக்ஷிதா.
என் எண்ணம் போகும் தூரம் கண்ணிரண்டில் நூறு வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் மனம் மாயும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் தோன்றும் ஆனாலும் என்ன ராகம் சிலிர்க்கும் வண்ணம் தீவளத்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே கேட்டேன் ஏங்கினேனா என்னுள்ளே பல மின்னல் ஏடும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் ரக்ஷிதா அண்ட் டீம் ரொம்ப கியூட்டா இருந்தது நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றத பார்க்கும்போது. லெட்ஸ் see ஜட்ஜஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரக்ஷிதா அண்ட் குரூப் நல்லா பண்ண. தேங்க்யூ. சோலோ பாடிட்டு இருக்கும்போது ஆல் ஃப்ரம் போத் சைட்ஸ் ஹார்மனி கேட்டு பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். சின்ன வயசு தானே நீங்கள்லாம். ஸோ வெரி குட் அட்டெம்ப்ட். தேங்க்யூ ஜட்ஜஸ். பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஜட்ஜஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ரெண்டு டீமுமே அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால ஸ்கோர்ஸ் தான் டிசைட் பண்ணும் இந்த ரவுண்டில் வந்து யார் ஜெயிச்சிருக்கீங்கன்றது. ஸோ நீங்கள் போய் உங்கள் இடத்துல வெயிட் பண்ணுங்கள். ஸ்கோர்ஸ் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து சேரும். போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சோலோ வித் ஹார்மனிஸ்ல நீங்க ரெண்டு பேருமே எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜட்ஜஸ், நம்மளோட அரவிந்த் அண்ட் டீமுக்கு நீங்க வந்து எவ்வளோ ஸ்கோர் கொடுக்க போறீங்க? சுஜாதா மேம் 17 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. சித்ராமா 8. சுபாஜி 9 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலி நீங்கள் வந்து 42 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அவுட் ஆஃப் 50 இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில். லெட்ஸ் see ரக்ஷிதா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர், குட் ஸ்டார்ட். சுபாஜி 8 பாயிண்ட்ஸ். சித்ராமா 9. சுஜாதா மேம் 9 again. எஸ், ஸ்ரீனி சார் 8 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து 43 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ரக்ஷிதா, ஒரு மார்க் டிஃபரன்ஸ்ல ரக்ஷிதாவோட டீம் இந்த ஃபினாலே மேட்சோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்கீங்க. அரவிந்த், இட்ஸ் ஓகே, நம்ம ஒரு பாயிண்ட் தான் மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த ரவுண்ட்ல வந்து கேட்ச் பண்ணிடுறோம். ஓகே, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. ரக்ஷிதா, ஹாப்பியா? Once again blue team, நீங்க வந்து இந்த ஃபைனல் மேட்சோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்த ரவுண்ட் இந்த ஃபைனல் மேட்ச்ல வந்து ஒரு ட்ரையோ மெட்லியா இருக்க போறது. அண்ட் இந்த ட்ரையோ மெட்லியை வந்துட்டு நம்ம ப்ளூ டீம் ஜெயிச்சதுனால நம்ம ப்ளூ டீமோட ஆரம்பிக்க போறோம். ஸோ இந்த ட்ரையோ மெட்லியை ஃபர்ஸ்டா பிரம்மாண்டமா ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் யாழினி, சண்முகப்பிரியா அண்ட் ஆஜித். நினைவாலே அழைப்பே
காதுக்கு மொழி இல்லை, என் நாவுக்கு சுவை இல்லை, என் காதுக்கு மொழி இல்லை, என் நாவுக்கு சுவை இல்லை, என் நெஞ்சுக்குள் நினைவில்லை, என் நிழலுக்கு உறக்கமில்லை, என் நிழலுக்குள் உறக்கமில்லை. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும்போது கண்களிரண்டே கவர்ந்து போனாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும்போது கண்களிரண்டே கவர்ந்து போனாளே. மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நிறைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகை எங்கு பெண் தட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். யாழினி, அஜித் அண்ட் சண்முக பிரியா 3 பேருமே வந்து இந்த பியூட்டிஃபுல் சாங்கை நீங்கள் வந்து மறைந்த 3 கவிஞர்களுக்கு நீங்கள் வந்து டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. நம்ம வாலி சார், கண்ணதாசன் சார், மகாகவி பாரதியார், இவங்க 3 பேருக்குமே வந்து நீங்கள் இவ்வளோ அழகாக அந்த சாங்கை டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. லெட்ஸ் see நம்ம ஜட்ஜஸ் இதை பற்றி என்ன சொல்லணும். எத்தனையோ கவிஞர்களுக்கு முன்னோடியாக இருந்த அந்த மகான்களை அவங்களுடைய பாடல்களில் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண விதம் அருமை. யாழினி ஹெட் வாய்ஸ் ரொம்ப நல்லா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாடிருக்கீங்க. தேங்க்யூ அங்கிள், அது ஒரு நல்ல முயற்சி. தேங்க்யூ. அதே மாதிரி ஆசித் குரலில் ஒரு அற்புதமான பாட்டு, ஐயா டிஎம்எஸ் அவர்களுடைய பாட்டு நீங்கள் பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தம்பி. தேங்க்யூ. என்ன அற்புதமான பாட்டு அந்த பாட்டு, சண்முக பிரியா எடுத்த பாட்டு, ரொம்ப நல்ல முயற்சி. கொஞ்சம் ஹை பிச்சில் இன்னும் கமாண்டாக நீ பழின்னு பாடணும், ஓகேவா? ஓகே சார். Keep it up. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. நீங்கள் உங்கள் இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ சீனியர்ஸ் வந்து நாங்க போட்டிக்கு வந்து பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜோஷோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோரா கைதரி, லெட்ஸ் வெல்கம் ஷரத், பார்வதி அண்ட் சௌந்தர்யா.
கூவுது மாமரம் பூக்குது மேகம் வந்து தாலாட்ட பொன்மையிலாடுது வெண்பனி தூவுது பூமி எங்கும் சீராட்ட ஆலம் விழுது ஆட அதில் ஆசை ஊஞ்சலாட ஆலம் விழுது ஆட அதில் ஆசை ஊஞ்சலாட அன்னங்களின் ஊர்வலம் சகரி மகபமரபனி ரசனிரேனி ஸ்வரங்களின் தோரணம் எங்கெங்கும் பாடுது காதல் கீதங்களே கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்றல் மலர்களோட கொஞ்சி கொஞ்சி அலைகளோட இந்த சொந்தங்கள் யாரோடு என்று காலம்தான் சொல்லுமா பூக்கள் சொல்லாமல் பூத்தூவும் மேகம் செய்திதான் சொல்லுமா சோலை எங்கும் சுகந்தம் மீண்டும் இங்கே வசந்தம் நெஞ்சம் ஏந்தான் மயங்கும் கண்கள் சொன்னால் விளங்கும் ஒரு மௌனம் தீர்ந்தது சுதியோடு சேர்ந்தது ஒரு தாளம் ராகம் சொல்ல சண்டம் பொங்கும் மெல்ல மாயமல்ல மந்திரமல்ல இளஞ்சோலை பூத்ததா வனஜாலம் என்ன கோலம் ஒரு பூந்தென்றல் தாலாட்ட சிறுமேகங்கள் நீரோட்ட இளஞ்சோலை பூத்ததா சரிக பமத பமகரி சரிக 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 தத்தித்தோ பமதனி மதனி மதனி சரித பமகரி காம பதனி சரிக தத்தித்தோ சரி சதா சத ரே ரே மா பதனி சரி ரே க ம பதனி சரி கரி ம பத ரே கரி சரி ரே கரி ரி மத ரி மத ச சானி த ப ம சானி த ப ம கரி நீ த ப ம கரி ச த ப ம கரி ச நி ரி சரி க ச ச ரி க ம த ப ம க ரி க ம ரி ரி க ம ப நீ த ப ம க ம ப க க ம ப த ம ம ப த நி ப த நி சரி சரி த நி சரி சரி த நி சரி சரி த நி சரி 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 க சரி க சரி க சரி க சரி க ம ப த நி சரி க ரி ச நி த ப ம க ரி ச க ரி ச நி த ப ம க ரி ரி க க கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது பெண்ணே நான் தூண்டில் போட்டா விண்மீனும் தப்பாது ஹோ 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 கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி ஒத்துழைக்க ஒத்துக்கோ பத்த வச்ச பத்திக்கோ வாய் வெடிச்ச முட்டுக்காரி
beautiful. Thank you, ma'am. Thank you, ma'am. The way you plan the songs. Interesting. We were next என்ன வர போறது அப்படி ஆர்வமா பார்த்துட்டு. Brilliant. Thank you, ma'am. சௌந்தர்யா ரொம்ப நல்லா பாடின சௌந்தர்யா. அஃப்கோர்ஸ் ஃப்ளாஸ் இருக்கலாம், பட் அந்த ஸ்பிரிட் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் நீ வந்து இப்போ மச் மோர் கம்ஃபர்டபுள் சிங்கிங். கிரேட் டு see you like this. Thank you, sir. ஷரத் ரொம்ப பிரமாதம் ஷரத். Thank you so much, sir. அண்ட் பார்வதி சொல்லவே வேண்டாம். அட் வாஸ் பியூட்டிஃபுல் பிளெண்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. Thank you, sir. தேங்க்யூ. நல்ல ஒரு அற்புதமான காம்பினேஷன். பாட பாட பாடலும் குரலில் உருகும். அதாவது பாட பாட சௌந்தர்யாக்கு அந்த குரலில் ஒரு ஸ்வீட்னஸ் நிறைய இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் சரத் சந்தோஷ் வெரி குட் சிங்கர். Thank you, sir. ரொம்ப நல்லா இருந்தது காம்பினேஷன். அண்ட் பார்வதி நல்லா இருக்குமா, எல்லா 3 பேரோட காம்பினேஷன் ஃபென்டாஸ்டிக். Thank you, sir. தேங்க்யூ ஜட்ஜஸ். நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டீங்க. இப்போ வந்துட்டு இந்த ரவுண்டோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து நம்மளோட ப்ளூ டீம், நம்மளோட ஜூனியர் 3 கண்டஸ்டன்ஸை வந்து கூப்பிட்டுடலாம். ஓகே, இது வரைக்கும் நடந்த ரவுண்ட்ஸில் நம்ம ஜூனியர்ஸ் வந்து 43 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. நம்மளோட சீனியர்ஸ் வந்து 42 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. ஜஸ்ட் 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ட்ரையோ மெட்லி ரவுண்டில் உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். We'll start off with Srini sir. Srini sir, நீங்க நம்மளோட ப்ளூ டீம், நம்மளோட ஜூனியர்ஸ் டீமுக்கு என்ன ஸ்கோர் கொடுக்க போறீங்க? 7 again. 8 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க சித்ராமா. சுபாஜி 7 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 29 பாயிண்ட்ஸ் ஆயிருக்கு. 9 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. So 38 points வாங்கிருக்கீங்க out of 50 இந்த ட்ரையோ மெட்லி ரவுண்ட்ல. லெட்ஸ் see நம்மளோட சீனியர்ஸ் என்ன ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீனி சார். 9 again. 18 points வாங்கிருக்கீங்க. 9. சுபாஜி 9. மனோஜ் சார் 45 points வாங்கிருக்கீங்க இந்த ட்ரையோ மெட்லி ரவுண்ட்ல. ஸோ 7 மார்க்ஸ் லீடிங்ல போயிட்டீங்கோ நீங்க. ஆனால் டோட்டல் ஸ்கோரோட உங்களோட ஸ்கோர் ஆட் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ஜூனியர்ஸ் ஓட ஸ்கோர் இஸ் 81 அண்ட் நம்மளோட சீனியர்ஸோட ஸ்கோர் இஸ் 87. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஸ்டார் வார்ஸ் ஒரு ஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபைனல் மேட்சோட ஃபைனல் ரவுண்ட்ல நம்மளோட 2 டீம்ல இருந்து 3 பேர் வந்து 1 மினிட்க்கு பாட்டு பாடுவாங்க. அண்ட் யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு சூப்பரான ஸ்கோர்ஸ் கிடைக்கும். சூப்பரான ஸ்கோர்ஸ் வாங்கி ஒருவேளை அவங்க டீமை ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா அந்த மொத்த டீமுக்கு நாம கொடுக்க போற கிஃப்ட் 3 lakhs கேஷ் பிரைஸ். ஸோ இந்த செகண்ட் மேட்சோட லாஸ்ட் ரவுண்டை இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வைக்க போகிறோம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம சீனியர்ஸ் டீம்லேருந்து லெட்ஸ் வெல்கம் ஸ்பூர்த்தி, திவாகர் அண்ட் சாய் விக்னேஷ். அண்ட் நம்மளோட ஜூனியர்ஸ் டீம்லேருந்து லெட்ஸ் வெல்கம் அஞ்சனா, அனு அண்ட் பரத். ஓகே, ஸோ 2 டீம்லேருந்து 1 மினிட் சேலஞ்ச் எடுத்துக்கிறதுக்காக 3 கண்டஸ்டன்ஸ் கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 6 பேருமே நல்லா பாடணும் அப்படின்னு நான் உங்களை எல்லாருமே வாழ்த்துறேன். ஸோ ஜட்ஜஸ் வந்து சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா பாடி மார்க் வாங்கி ஜெயிச்சு 3 லட்சத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்து வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ. சாய் விக்னேஷ் ரெடியாக இருக்குங்களா? Ready, sir. உங்களுக்கு 1 minute டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மழைக்கொரு தேவனே வருணனே வருகவே, மண்ணிசை தன் புனல் மாரியை பொழிகவே,
அடிமலர் போற்றியே அனல் வசப்பட்டதோ ஆருயிர் பிழைக்கவே மாறியே வருக மழையே வருக தீனை அணைத்து திருவருள் புரிக. அஞ்சனா ரெடியா இருக்கீங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். किसे पूछो है ऐसा क्यों बेजुबां सा ये जहां है जाने कितने लबों पे गिले हैं पसीजते हैं सपने क्यों आंखों में लकीरें जब छूटे इन हाथों से यूं बेवजह जो भेजी थी दुआ वो जाके आसमां से यूं टकरा गई है आ गई है लौट के सदा जो भेजी थी दुआ वो जाके திவாகர் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு 1 minute டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒரு நாள் ஒரு பொழுது உன் மடியில் நான் இருந்து திருநாள் காணாமல் செத்தொழிந்து போவேனோ தலையெல்லாம் பூக்கள் பூத்து தள்ளாடும் மரமேறி இலையெல்லாம் உன் பெயரை எழுதாமற் போவேனோ உன் பாதம் வாங்கி நெஞ்சில் பதியாமற் போவேனோ அதில் கள்ளத்தேனை கொஞ்சம் பருகாமற் போவேனோ நீ பாதி தூக்கத்தில் புலம்புவதை ஒளிப்பதிவு நான் செய்ய மாட்டேனோ பாதி தூக்கத்தில் புலம்புவதை ஒளிப்பதிவு நான் செய்ய மாட்டேனோ அங்கமெங்கெங்கும் உயிராகி நீ வாழும் வரை நானும் வாழ்வேனோ என் உயிரே நீதானோ என் உயிரே நீதானோ. அனு ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட்ஸ் நவ். இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய் வலது கண்ணாலே வன்முறை செய்தாய் இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய் வலது கண்ணாலே வன்முறை செய்தாய் ஆறறிவோடு உயிரது கொண்டேன் இளமறிவாக காதல் வர கண்டேன் இயற்கையின் கோளாறில் இயங்கிய என்னை செயற்கையின் கோளாறில் உன்னை சுற்ற வைத்தாய் எனக்காக நீ கிடைத்தாய் பிறந்து விட்டேனே வாசமே வாசமே என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள சிறகு ஸ்பூர்த்தி ரெடியா? எஸ் சார் உங்களுக்கு 1 minute டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உன்னைத்தான் சின்ன பெண் ஏதோ கேட்க உள்ளுக்குள் கங்கு ஏகம் தாக்க மொட்டுத்தான் மெல்லத்தான் பூ போல் பூக்க தொட்டு பார் கட்டிப்பார் தேகம் வேர்க்க பூஜைக்காக வாடுது தேகம் முன்னு தேடுது ஆசை நெஞ்சமேங்குது ஆட்ட
ரசித்திட என்னை தேடி வரணும் வரணும் ஒரு கிளி தனித்திருக்க உனக்கென தவம் இருக்க இருவிழி சிவந்திருக்க இதழ் மட்டும் வெளுத்திருக்க அழகிய ரகுவரனே அனுதினமும் பரத் ரெடியா இருக்கீங்களா? 1 minute உங்களுக்கு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஸோ நம்மளோட 1 minute சேலஞ்ச் வந்து சூப்பராக முடிச்சிட்டாங்க. எல்லா பசங்களும் வந்துட்டு அந்த கொடுத்த 1 minute வந்து எந்த சாங் பாடினா நம்ம ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸை சூஸ் பண்ணி அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜட்ஜஸோட ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபைனல் மேட்சோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். இப்போதைக்கு நம்மளோட சீனியர்ஸ் தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க. நம்ம ஜூனியர்ஸ் வந்து 7 points லேக்ல இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த 1 minuteல அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட சீனியர் டீமும் சரி, நம்ம ஜூனியர்ஸ் டீமும் சரி. ஸோ இப்போ ஜட்ஜஸ் நீங்க தான் சொல்லணும். மனோ சார், நீங்க நம்மளோட ஜூனியர் டீமுக்கு என்ன ஸ்கோர் கொடுக்க போறீங்க? 19 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. மனோ சார், நம்ம சீனியர்ஸ்க்கு நீங்க எவ்வளவு ஸ்கோர் கொடுக்க போறீங்க? 70. சுபாஜி 90. நீங்க சீனியர்ஸ்க்கு என்ன ஸ்கோர் கொடுக்க போறீங்க? 17 again. சித்ராமா 19 again. சீனியர்ஸ்க்கு 17 again. சித்ராமா வரைக்கும் தான் வந்து நம்ம ஸ்கோர் சொல்லியிருக்கோம். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு டென்ஷன் பில்டப் வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 டீம்ஸுமே வந்து அடுத்தது நம்ம சுஜாதா மேமும் ஸ்ரீனி சாரும் எவ்வளோ ஸ்கோர் கொடுக்க போகிறாங்கன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். நம்மளோட ஜூனியர் டீமும் சரி, நம்மளோட சீனியர் டீமும் சரி, சித்ராமா ஸ்கோர் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போதைக்கு ஓவராலா இந்த ஃபைனல் மேட்ச்ல 2 டீமோட ஸ்கோர்ஸும் 138ல டை ஆயிருக்கு. ஸோ 2 பேருமே இப்போதைக்கு நீங்க ஈக்குவலா இருக்கீங்க. ஸோ இப்போ சுஜாதா மேம் அண்ட் ஸ்ரீனி சாரோட ஸ்கோர்ஸ்ல தான் எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படின்றது டிசைட் ஆக போகுது. ஸோ சுஜாதா மேம், நீங்க நம்மளோட ஜூனியர்ஸ் டீமுக்கு இந்த 1 minute சேலஞ்சில் என்ன ஸ்கோர் கொடுக்க போறீங்க? 18. ஓகே, ஸோ இந்த 1 minute சேலஞ்சில் ஜூனியர்ஸ் இப்போதைக்கு உங்களோட ஸ்கோர் இஸ் 75. சுஜாதா மேம், நீங்கள் நம்ம சீனியர்ஸ்க்கு என்ன ஸ்கோர் கொடுக்க போறீங்க? 19 points. ஸோ இந்த 1 minute சேலஞ்சில் நம்ம ரெட் டீமோட ஸ்கோர் இப்போதைக்கு 70 அண்ட் நம்மளோட ப்ளூ டீமோட ஸ்கோர் வந்து 75. ஆனால் ஓவராலாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரெட் டீம் 1 பாயிண்டோட இப்போதைக்கு லீடிங்கில் இருக்காங்க. இப்போ ஸ்ரீனி சாரோட ஸ்கோர்ஸ். ஸ்ரீனி சார், நீங்க வந்து நம்ம ஜூனியர் டீமுக்கு என்ன ஸ்கோர் கொடுக்க போறீங்க? 18 points கொடுத்துருக்கீங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபைனல் மேட்ச்ல ப்ளூ டீம் உங்களோட ஸ்கோர் இஸ் 174. இப்போ ஸ்ரீனி சாரோட கையில தான் வந்து ஃபைனல் ஸ்கோர்ஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய போகுது. ஒருவேளை ஸ்ரீனி சார் வந்து 16 points கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளோட ஜூனியர் டீம் இந்த ஃபினாலே மேட்சை ஜெயிச்சிரும். ஒருவேளை ஸ்ரீனி சார் 17 points கொடுத்தாங்கன்னா நம்ம 2 பேருமே டைல வந்து நிற்போம். ஒருவேளை ஸ்ரீனி சார் 18 points கொடுத்தாங்கன்னா இந்த ஃபினாலே மேட்சோட வினர் நம்மளோட ரெட் டீமா இருக்கலாம். ஸோ இப்போ ஸ்ரீனி சார், நீங்க கொடுக்க போற ஸ்கோர்ஸை வச்சு தான் நம்ம இந்த ஃபைனல் மேட்சோட வினர் யாருன்றதை முடிவு பண்ண போறோம். ஸ்ரீனி சார், நீங்க நம்மளோட சீனியர்ஸ்க்கு கொடுக்க போற ஸ்கோர் 18 wins. Congratulations, Red Team.
Congratulations Red Team, 175 points எடுத்து நீங்க இந்த Star Wars Battle Between the Season ஜெயிச்சிருக்கீங்க. அண்ட் நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஜெயிச்சதுனால நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்க போற பரிசு 3 lakhs. நம்மளோட ரெட் டீம் வந்து இந்த ஸ்டார் வார்ஸை ஜெயிச்சாலும் இந்த ஃபைனல் மேட்ச்ல ஒருத்தருக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி மேட்ச் என்ற அவார்ட் கிடைக்க போகுது. பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி மேட்ச்க்கு யங் ஒன்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் NAC ஜுவல்லர்ஸ் வழங்கும் 25000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு gift voucher காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த 25000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher யாருக்கு கிடைக்க போகுது? ஸ்ரீனிசா. ரக்ஷிதா. Congratulations Rakshita, best performer of the match காக உங்களுக்கு young ones from the house of NAC jewelers வழங்கும் 25000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு gift voucher.